பரமன் சீட்டாட்டம் விளையாண்டுகிட்டு இருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. நர்மதா சொல்றாங்க, கோயில் மாதிரி வச்சிருந்த வீட்டை சீட்டாட்ட கிளப்பா மாத்திட்டாங்க பாருங்கப்பா. காந்திமதி சொல்றாங்க, இந்த பாவிய என்ன அழிச்சாட்டையம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுல. பரமனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சீட்டு விளையாண்டுட்டு கிளம்புறாங்க. அப்ப ரிஷியோட ஆளுக போன் பண்ணி ரிஷிக்கு சொல்றாங்க, ரிஷியும் இதுதான் சரியான சந்தர்ப்பம், பரமன் அந்த வீட்டுல இல்ல, நீ நினைச்சத பண்ணிக்கன்னு சொல்லி ஆளுகளை அனுப்பி விட்டுறாரு ரிஷி. ரிஷியோட ஆளுக இளமதியோட அப்பா சட்டைய பிடிக்கிறாங்க. அப்ப பரமன் வீட்டுக்கு வந்துடுறாரு. கோவத்தோட சொல்றாரு, வெளியே வாடா, எதுக்கு குமரேசன் சட்டைய பிடிக்கிற, தைரியம் இருந்தா வெளியே உன் வீரத்தை காட்டுன்னு பரமன் சொல்றாரு. பரமன் கிட்ட சொல்றாங்க, இளமதியோட அப்பாவை மிரட்டினவங்க எவ்வளவு நாள் தான் இந்த வீட்டையே காவல் காத்துக்கிட்டு இருப்ப, நீ வெளியே வந்துதானே ஆகணும். அதுக்கு பரமன் சொல்றாரு, 365 நாளும் இவங்க கூடவே இருந்து இவங்களுக்கு பாதுகாப்பா இருப்பேன்டா. இளமதியோட அப்பா சட்டைய பிடிச்சவங்க கோவத்தோட அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. பரமன் அந்த வீட்டுக்கு காவலா இருக்காரு. நாளை சந்திப்போம்.